அந்த ஐஓ டெஸ்ட் எடுத்தோம். பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்ட வந்து என்னுடைய ஃபிசிஷியன்ட்ட கொண்டு போய் குடுத்தேன். அவர் குடுத்த உடனே அவர் எழுந்து நின்னுட்டார். நான் இதுவரைக்கும் இந்த மாரி ரிப்போர்ட் எங்கேயுமே பார்த்ததில்ல. இதுல ஒரு அநியாயமான விஷயம் என்னன்னா, ஒரு நபரை எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 வயசு இருக்கும். அவங்க அப்பா வந்து சஃபர் பண்றாரு. ஆனா அந்த 50 வயசு பையனுக்கு தெரிய மாட்டேன்னுது, நாமும் இப்படிதானே சஃபர் பண்ண போறோம்னு. யாராவது 60 வயசு, 65 வயசு, 70 வயசு, 75 வயசு இருந்தா இப்போ இருந்து ஸ்டெபிலிட்டி ட்ரைனிங் எடுங்க. VO2 max டெஸ்ட்டை வாழ்க்கையில ஒரு முறையாவது எடுங்க. அந்த கிரிப் ஸ்ட்ரெங்த்தும் VO2 max தான் நீங்க உங்க லாஞ்சிவிட்டியை டிசைட் பண்ணுது. நம்ம ஹெல்த்தை நாம சரி பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா மூச்சு பயிற்சின்றது முக்கியமான விஷயம். அதுக்கு காசு கிடையாது. 25 ml எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் சாப்பிட்டீங்கன்னா 40 பயோமார்க்கர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் அந்த ஆலிவ் ஆயில் வாங்கும்போது அது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துதா போர்ச்சுக்கல்லேருந்து வந்துதான் பார்த்து வாங்குங்க. தமிழ்நாடுல வந்து 7 கோடி பிளஸ் மக்கள் இருக்காங்க சார். அவங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? ஒரு 1 லட்சம் பெண்களுக்கு இலவசமா 10 லட்சம் ரூபாய்க்கு காசு ஆனால் ஃப்ரீ. பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று எனது இனிய நண்பர் CKK அவர்களை உடன் ஒரு கலந்துரையாடல். சிறப்பாக அவர் 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். அந்த கொண்டாட்டத்துக்கு அப்புறமாக அவருக்கு 95வது வயது பிறந்த நாள் வரை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கலந்துரையாடலுக்குத்தான் இன்று மாலை சந்திக்கின்றோம். நீங்கள் இந்த 60 வயசு ஆனதில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களை வந்து ஒரு 1.5 வருஷமா உங்களை கூட அதிகமாக நேராக பார்த்து பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அது எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன் நான். நான் ஒரு 10-15 வருஷமாகவே என்னுடைய வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 85 கிலோ இருந்தேன் சார். அப்போ வந்து ஜிம்மு ஜாயின் பண்ணேன். 90 ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டயட்டீஷியனை கன்சல்ட் பண்ணேன். 95 ஆயிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே 105க்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் என் மனைவியிலேருந்து எல்லாருமே வந்து எங்கள் அண்ணா எல்லாருமே வெல்விஷர்ஸ்லாம் வெயிட் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் உங்களை சந்தித்தேன். உங்களுடைய இந்த 1.5 வருஷம் உங்களோட பழகிறதுல என்னுடைய லைஃப் நிறைய விஷயத்தில் மாறி இருக்கு. ஒன்று வந்து அந்த ஐஓ டெஸ்ட் எடுத்தோம். பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை வந்து என்னுடைய ஃபிசிஷியன்ட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர் கொடுத்த உடனே அவர் எழுந்து நின்றுட்டார். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ரிப்போர்ட் எங்கேயுமே பார்த்ததில்ல. இந்த ரிப்போர்ட்டை பார்க்காம நான் உனக்கு கன்சல்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த ஃபைனர் பாயிண்ட்ஸை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு வந்து இப்போ உனக்கு ஃபைனர் பாயிண்ட்ஸ் எப்படி உனக்கு கைட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கே எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் வந்து நான் அந்த ஐஓ அந்த பிளட் ரிப்போர்ட்டோடைய அந்த பவரை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன ஒரு ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணி 105லேருந்து 100க்கு வந்தேன். 100லேருந்து 95க்கு வந்தேன். 90 இப்போ 85க்கு வந்துட்டேன். அதனால் வந்து ரொம்ப நன்றி. அடுத்த 5 கிலோ தட் இஸ் மை டார்கெட். இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நானும் நம்பினேன். என்னை சுற்றி இருக்கவங்களும் நம்பினாங்க. அதை உடைச்சது வந்து உங்களோட சேர்ந்து அந்த ஹெல்த் ஏன் முக்கியம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக சார், நீங்கள் 105லிருந்து 85 கிலோ வந்ததுக்கு உங்களை தான் பாராட்டணும். ஏனென்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவதற்கான எல்லா ஹெல்ப்பையும் செய்யக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் தான். உங்களுக்கு இப்போ இந்த பார்வையாளர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டுமானால் உங்கள் மனதை மாற்ற வேண்டும். சேஞ்ச் யுவர் திங்கிங் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்கள் மனமாற்றத்திற்கு வேண்டுமானால் நான் காரணமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் உடல் மாற்றத்திற்கும் உங்கள் வாழ்க்கை வளத்திற்கும் காரணம் நீங்கள் தான். இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவைப்படுது இல்லை சார்? அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை. அந்த ஆலோசனைக்கு நீங்கள் 100 மார்க்கு கொடுக்க வேண்டாம். ஒரு 2 மார்க்கு 3 மார்க் கொடுத்தா போதும். ஏன்னா ஆலோசனையை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க தவறினால் நீங்கள் முன்னுக்கு வர மாட்டீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு கோல் இருந்தது, என்னுடைய ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணணும் 85 கிலோக்கு. ஸோ அந்த கோலுக்குரிய ஆலோசனையை கேட்டவுடனே நீங்கள் நடந்தீங்க. ஓகே, ஸோ அதனால் வந்தீங்க. இதில் நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் ஃபேட் லாஸ் ஜேர்னி. ஃபேட் லாஸ் ஜேர்னி வந்து எனக்கு வந்து ஃபேட் லாஸ் மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஸ்லீப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து வெறும் வெயிட் லாஸ் மட்டும் இல்லை. இது ஓவரால் ஹெல்த்தே வந்து ஐ ஃபீல் மச் பெட்டர். அந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாமல் நான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். நான் அதை வந்து அந்த ஒரு ட்ராக் போட்டு
அந்த கைடன்ஸு அந்த அந்த டிசிப்ளினில் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ட்ராக் கொடுத்தீங்க. ஸோ உங்கள் வெற்றிக்கு காரணம் 2. நீங்கள் சரியாக தூங்க ஆரம்பிச்சிங்க, அப்புறம் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிங்க, டெய்லி கரெக்டாக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்க. அப்புறம் சூரியனை பார்க்க சொன்னீங்க. ஆமாம். அது சூரியனை வந்து 30 செகண்ட்ஸ் பார்க்கறது. ம். அதுக்கப்புறம் வந்து வெயிட்டு. இப்போ என்னுடைய வெயிட் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் இஸ் தி பெஸ்ட் மல்டிவிட்டமின் டேப்லெட் மாதிரி. உங்கள் வாழ்க்கை நன்றாக அமையணுன்னா எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணட்டும். எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு மசில் கிடைக்கும். நீங்கள் இந்த மசில் போடு விசில் போடுன்னு ஒரு வீடியோவில் பேசியிருந்தீங்க. இல்லை சார், நான் இந்த கிரிக்கெட்டில் பார்க்குறவங்க எல்லாம் விசில் போடுன்னாங்க. அதுக்காக மசிலையும் போட்டு விசில் போடு அப்படின்னு சொன்னேன். இப்போ மசில் போட்டால் மசில் வராது. ஆனால் மசில் போட்டதுக்காக நீங்கள் விசில் போட்டால் அது ஓகே. ஏன் இந்த மசில் போடணுன்னு சொல்கிறேன்னா சார், 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 3% மசிலை நீங்கள் வாழ்வதற்காக அதை தானம் பண்ண வேண்டியிருக்கும். ஆமாம். பட் உங்ககிட்ட இருக்கிறத தானே நீங்கள் கொடுக்க முடியும். அதனால நீங்கள் முதல்ல மசில் போட்டிங்கன்னா 3% மசில் போட்டு சாக்கோபீனியா வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். சாக்கோபீனியான்னா யூ வில் லூஸ் மசில். அந்த மசில் வராமல் இருக்கணும். வேர்ல்டினுடைய பிக்கெஸ்ட் சீக்ரெட்டு வெல்த் பில்டிங்க்கு என்னென்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட். இந்த வாரன் பஃபெட் சொல்கிறதே ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி காம்பவுண்டிங் எஃபெக்ட். இப்போ ஒரு 100 ரூபா பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 2 ரூபா வட்டின்னு வச்சுக்கிங்க. ஓகே, அதை காம்பவுண்டிங் எஃபெக்டில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 124 ரூபாயிலேருந்து 128 ரூபாய்க்கு ஆகிடும். அது அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கிறது பெரிய. ஆமாம். ஒரு ஸோ எந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் டெய்லி பண்ண ஆரம்பிச்சிங்க. ஒரு 30 நிமிஷம் நடக்கிறீங்க, ஒரு மாதத்துக்கு 3 நாள் மசில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை 4 நிமிஷம் ஓடுறீங்க, இல்லை ஸ்விம்மிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரு விளையாடுறீங்க, டென்னிஸு, ஃபுட்பாலு, பேஸ்கெட் பால், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பண்ணி உங்கள் ஹார்ட் பீட்டு உயரமாக போகணும், உயர்த்தணும். முதல்ல 2 ஃப்ளோர் நடக்கும்போதே எனக்கு வந்து மூச்சு வாங்கும் சார். ஸோ இப்போ வந்து 5 ஃப்ளோர் கம்ஃபர்டபுளாக வந்து என்னால் நடக்க முடியுது. எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து அந்த ஹெல்த்து வந்து ஒரு ஃபிக்ஸான ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. அதனால் அடுத்த 5 கிலோவும் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போ இந்த உரையாடலின் முக்கிய நோக்கமே சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல 5 ஃப்ளோர் நடக்கணும்னு, இதையெல்லாம் நீங்கள் 95 வயசில் செய்யணும். ஆமாம். அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 60 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் தான். நீங்கள் 75 வயசுக்குள்ளே செய்யணும். ஓகே, ஏன்னா உங்கள் இதயம் வந்து வேலை செய்தா அதுக்கு பேர் லைஃப் ஸ்பேன். உடல்நலை குறைவே இல்லாமல் இருப்பதற்கு பேர் ஹெல்த் ஸ்பேன். ஓகே, அதுக்கப்புறமா எவ்வளவு நாட்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்களோ அதுக்கு பேர் ஜாய் ஸ்பேன். ஸோ நீங்கள் இந்த ஜாய் ஸ்பேனை அனுபவிங்க, ஆனந்தமாக இருங்க. ஓகே, இப்போ இந்த ஹெல்த் ஸ்பெயினும் ஜாய் ஸ்பெயினும் பண்ணிட்டீங்கன்னா ஜாமா ஸ்டடின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியர்கள் சராசரி 12.4 வருடங்களிலிருந்து 15 வருடங்கள் கஷ்டப்படுகிறார்கள் இறப்பதற்கு முன்னால். அவர்கள் 90 வயது இருக்கிறார்களா 80 வயது இருக்கிறார்களா என்ற பிரச்சனை இல்லை. கடைசி 12 வருடங்கள்லேருந்து 15 வருடங்கள் கஷ்டப்படுகிறார்கள். இதில் ஒரு அநியாயமான விஷயம் என்னென்னா, ஒரு நபரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வயசு இருக்கும், அவங்க அப்பா வந்து சஃபர் பண்ணுறாரு. ஆனால் அந்த 50 வயசு பையனுக்கு தெரிய மாட்டேன்னுது நாமும் இப்படி தானே சஃபர் பண்ண போதோம்னு. அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கிறது இல்லை. நம்ம வீடியோவை பார்க்கறதுனால யாராவது 60 வயசு 65 வயசு 70 வயசு 75 வயசு இருந்தால் இப்போ இருந்து ஸ்டெபிலிட்டி ட்ரைனிங் எடுங்க. ஓகே, அப்புறம் உங்கள் VO2 மேக்ஸை மெஷர் பண்ணுங்க, கிரிப் ஸ்ட்ரெங்த்தை மெஷர் பண்ணுங்க. VO2 மேக்ஸ்னால் என்ன சார்? VO2 மேக்ஸ்ன்னா எவ்வளவு உங்கள் உடம்பு ஆக்சிஜனை ஹேண்டில் பண்ணும், ஹவு மச் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இட் வில் டாலரேட் அப்படின்றது. ஓகே, அந்த VO2 மேக்ஸ் டெஸ்ட்டை வாழ்க்கையில் ஒரு முறையாவது எடுங்க. அதில் ஆப்டிமம் லெவல் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 4 நிமிஷம் ஓடுங்க. ஓகே, அதில் 4x4ன்னு ஒரு ட்ரைனிங் இருக்குது. 4 மினிட்ஸ் நல்லா ஓடுங்க. ஓகே, உங்கள் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா கூட சொல்கிறேன். 220 மைனஸ் யுவர் ஏஜ். 60 வயசுன்னா இப்போ 220ல் 60 கழிங்க, 160. அதில் 80
இப்போ 80 160 பெருக்குனீங்கன்னு வச்சுக்கிங்க. ம். 6 8 48. ஸோ 20 128. ஸோ 128 ஹார்ட் பீட் உங்களுக்கு வரா மாதிரி 128லேருந்து 140 வரா மாதிரி ஜோன் 2 வரும். ம். அதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் 4 மினிட்ஸுக்கு. ஓகே, அது மாதிரி 4 டைம்ஸு பண்ணி 5 டைம்ஸ் எ வீக் பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்க. உங்கள் VO2 மேக்ஸு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த கிரிப் ஸ்ட்ரென்த்னு சொல்றீங்களா? அது என்ன சார் கிரிப்? அது வந்து உங்கள் கைப்பிடி. ஆ. ஆமாம், எவ்வளவு கைப்பிடிக்க முடியுது அப்படின்றது. ஆமாம், அந்த கிரிப் ஸ்ட்ரெங்த்தும் VO2 மேக்ஸும் தான் நீங்கள் உங்கள் லாஞ்சிவிட்டியை டிசைட் பண்ணுது. இந்த VO2 மேக்ஸ்ன்றது டெஸ்ட் எடுக்கிறது பிளட்ல டெஸ்ட். பிளெண்டட் இல்லை, நீங்கள் ஒரு ட்ரெட்மில்ல ஓடுறீங்க, நீங்கள் உங்கள் வாய் வழியாவோ மூக்கு வழியாவோ காற்று வரும். அந்த காற்றுல எப்படி கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து நீங்கள் இது வரைக்கும் VO2 மேக்ஸ் எடுத்தது இல்லையா? சார். நாளைக்கு காலையில் ஐஓக்கு போங்க, ஓகே. உங்களுக்கு எடுக்க சொல்கிறேன். அந்த VO2 மேக்ஸு ஓகே சுப்பீரியராக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுங்க. ஆமாம். ம் ம் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆனதே ஒரு 10 கோடிக்கு சமம் சார். ஸோ வந்து அது நீங்கள் 10 கோடிக்கு வேல்யூ பண்ணுறீங்க, நாங்கள் ஹெல்த்துக்கு வேல்யூவே இல்லை. என்ன சார், லைஃப் இஸ் ஈக்குவல் டு டைம், டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. ஸோ லைஃப் இஸ் ஈக்குவல் டு மணி, பட் மணி இஸ் நாட் ஈக்குவல் டு லைஃப். ரிவர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. திஸ் இஸ் ஒன் ரேர் அக்கேஷன். ஓகே, ஸோ எல்லாருமே இந்த பார்வையாளர்கள் எல்லாருமே நீங்கள் இந்த VO2 மேக்ஸை தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் எடுங்க. ம். அந்த VO2 மேக்ஸு இப்போ உங்களுக்கு குட் வரலன்னு வச்சுக்கிங்க, மனம் தளராதீர்கள். அதுக்கு இந்த 4x4 ட்ரைனிங் எடுங்க, அப்புறம் மசில் எக்ஸசைஸ் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, பண்ணிட்டு இதை பண்ணுங்க. அப்புறம் இந்த உறக்கம் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. இந்த உறக்கத்தில் டீப் ஸ்லீப் எவ்வளோ இருக்குது, ரெம் ஸ்லீப் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி எவ்வளோன்னு பாருங்கள். அப்புறம் ரேட் ஆஃப் ப்ரீத்திங், அதாவது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை நீங்கள் மூச்சு எடுத்து விடுகிறீர்கள். அது வந்து இப்போ 8 முறை இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் 95 வயசு வரைக்கும் கண்டிப்பாக இருப்பீங்க. ஆமாம், பட் இனி உங்களுக்கு எடுக்கும்போது 14 18 வருதுன்னு வச்சுக்கிங்க, அதற்காக மூச்சு பயிற்சியை பழகுங்கள். ஆமாம், அதுக்கு சிம்பிளான மூச்சு பயிற்சி இருக்குது. 1 to 5 கவுண்ட் பண்ணும்போது ப்ரீத் இன் பண்ணுங்க, அப்புறம் 1 to 6க்கு மூச்சை விடுங்க. ஓகே, இதை பண்ணிங்கன்னா 10 நிமிஷம் பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் அந்த பிரீத்திங் கிட்ட ஒன்று கொடுத்தீங்கல்ல, ஆமாம், அது அதை பண்ணுங்க. அது அதை 120 தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஸ்மா இருந்ததுன்னா கூட போயிடும். எவ்வளோ அது ஒரு சிம்பிளாக இருக்குது சார் அந்த கிட்டு. நானும் இது வரைக்கும் வந்து எத்தனையோ பொருள் பார்த்துருக்குறேன். அது வந்து ஒரு பெரிய விஷயத்த ஒரு சின்ன ஒரு இதனால் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், அது சிம்பிளாக இருக்கிறதுனால தான் யாருமே தமிழ்நாட்டில் ப்ரீத் பண்ண மாட்டேன்றீங்க. அதை காம்ப்ளிகேட்டடாக ஆக்கி கொடுத்தா தான் அதை பண்ணணுன்ற ஆசை வருது உங்களுக்கு. ஆமாம், சிம்பிள். நீங்கள் கிட்டு கூட வாங்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு உட்காந்து 5 செகண்ட் 5.5 செகண்ட் ஆக்சுவலி. ஓகே, நீங்கள் ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் 10 நிமிஷம் பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த யூடியூப்பில் NSDR, நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட் ஓகே, அப்படின்னு ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் போட்ட 20 நிமிஷம் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். தூங்குறதுக்கு முன்னால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முதல்ல வந்து சார் அந்த மூச்சு எப்படி இழுக்கிறது எப்படி விடுறதுன்னே தெரியாது. அதாவது வந்து மூச்சு உள்ளே இழுக்கும்போது எனக்கு வந்து வயிறு பெருசாகாமல் சின்னதாகுச்சு. இன்டேக் வரும்போது அவுட்டேக் அந்த அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இருந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து எப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த அந்த வெளியே போகும்போது நம்ம வயிறு கம்மியாகணும் அப்படின்ற அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் டெக்னிக்கே வந்து ஒரு பெரிய ஒரு சூட்சமாக இருக்குது சார். இப்போ தான் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கல்ல, இதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கற்றுப்பாங்க. பேசிக்கலாக சார் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். ஓகே, உடல்நிலையை சரி பண்ண வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் முயற்சி, அந்த முயற்சிக்கு காரணம் தேவை. நம்ம ஹெல்த்தை நாம் சரி பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா மூச்சு பயிற்சின்றது முக்கியமான விஷயம். அதுக்கு காசு கிடையாது. 1 மணி நேரத்துக்கு 230 ml தண்ணி குடிக்கிறதுக்கு காசு கிடையாது. ஓகே, இதுக்காக மினரல் வாட்டர் தான் குடிக்கணும்லாம் இல்லை, சுத்தமான தண்ணி.
வீட்டில் இருக்கிற தண்ணியே நீங்கள் குடிங்க. ஏன்னா நிறைய பாட்டில்டு வாட்டர் வீட்டில் இருக்கிற தண்ணிக்கு கம்பேர் பண்ணும்போது பாட்டில்டு வாட்டர் ஃபெயில் ஆகுது டெஸ்ட்டில். ஓ! மினிமம் எந்த வயசுலேயும் உங்களுக்கு 7 மணி நேரம் உறக்கம் தேவை. அந்த உறங்குவதில் ஒரு சூட்சமம் என்னென்னா, இரவு 12 மணிக்குள்ளே எவ்வளவு உறங்குகிறீர்களோ அதுக்கு வந்து 200% பெனிஃபிட். ஓ! ஸோ அதனால் 9 மணிக்கெல்லாம் படுத்துக்குங்க. முடியலன்னா லேட்டஸ்ட் பை 10 o'clock. ஓகே. அப்புறம் அந்த அறை வந்து இருட்டாக இருக்கணும். ம். ஆ நான் எப்போவுமே ஆடம்பர வசதிகள் வேண்டியது இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே மட்டும் ஒரு ஏர் கண்டிஷனர் வாங்கிக்கிங்க. ஏன்னா தமிழ்நாடு சூடான தட்பநிலை. அந்த தமிழ்நாடுடைய ஹீட்டுனால ஒரு சராசர மனிதன் 7 வருடங்களை இழக்கின்றான். ஆமாம். ஆகையினால நீங்கள் என்ன பண்ணுங்க, நைட்டில் மட்டும் ஏர் கண்டிஷன் ரூம்லேயோ அல்ல சில்லுன்னு இருக்கிற இடமா இருக்கிறது தூங்குங்க. பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் வந்து 19 டிகிரி டு 20 டிகிரி. ஓ! ஆமாம். ஒரு மெலிசான பெட்ஷீட்டை போத்திக்கிக்க. ஓகே. பாடியினுடைய ஹார்ட் ரேட்டையும் தூங்குறதுக்கு முன்னால் குறைங்க. ஓ! அந்த ஹார்ட் ரேட்டை குறைக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான வழி. டபுள் பிரெத் எடுங்க. அதாவது ஒரு மூச்சு, அதுக்கப்புறம் அதை மொல்லமாக விடுங்க. இது மாதிரி ஒரு 6 முறை பண்ணிக்கிட்டேன். உங்கள் ஹார்ட் ரேட்டு குறைஞ்சிடும். உறக்கத்துக்கு முன்னால் ஹார்ட் ரேட்டை குறைச்சிட்டிக்கிட்ட அந்த உறக்கம் சரியாக வரும். மெக்னீசியம்னு ஸ்லீப்புக்கு நல்லதுன்றாங்களா சார்? அது என்ன ஆமாம். சார்? மெக்னீசியம்னு சொல்லாதீங்க. எய்தர் மெக்னீசியம் தியானேட் குடிங்க நைட்டில் 2 கிராம்ஸ். ம். ஓகே. அதுவும் கூட உங்களுடைய கார்டிசாலை ராத்திரியில் குறைக்கிறதுக்கு எபிஜெனட்டின் தேவை. அது வந்து இந்த எபிஜெனட்டின் மாத்திரையாக சாப்பிடுங்க. இல்லைன்னா கெமாமைல் டீ போட்டுக்குங்க. ஓ! அதுக்கப்புறமா நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் கிளைசின் 5 கிராம்ஸ் போட்டுக்குங்க. உங்கள் பாடிக்கு 13 கிராம் கிளைசின் தேவை. ஆனால் உங்கள் பாடி 3 கிராம் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓ! ஸோ அந்த கிளைசினை சாப்பிடுங்க. நம்ம அது இல்லாமல் கிளைசின் வந்து அது கூட என்ஏசி மாத்திரை ஒரு கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1800 மில்லிகிராம். அது என்ன பெனிஃபிட்னா அது குளுட்டத்தியானுடைய ப்ரீகஸ்டர். ஓ! ஸோ உங்களுக்கு குளுட்டத்தியான் கிடைக்கும். குளுட்டத்தியான் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது உங்கள் ஸ்கின் எல்லாம் சரியாக்கும், Yeah. பாடியை சரியாக்கும், தலையில் இருந்து கால் வரைக்கும் ஒர்க் பண்ணும். நிறைய ஸ்கின் க்ரீம்லாம் இன்னைக்கு வந்து சீரம்ஸ் எல்லாம் வந்து குளூட்டத்தையான் பற்றி பேசுகிறாங்க. ஆமாம். பட்டு ஸ்கின்னு வந்து அவுட் சைடு. ஓகே. அதுக்கு நீங்கள் இதை சாப்பிட்டாலே ஸ்கின்னு சரியாயிடும். ஓ! ஸ்கின்னு வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுக்கு வெறும் குளுட்டத்தியான் மட்டும் பத்தாது, கொலாஜன் வேணும். அப்புறம் ஒரு காம்ப்ளிகேட்டட் லார்ஜஸ்ட் ஆர்கன் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு நம்ம அது ஒரு தனி பாட்காஸ்ட்டில் பேசுவோம். ஓகே. ஏன்னா அது ஒரு 1 மணி நேரம் சப்ஜெக்ட். ஓகே. இப்போ சூரியனை பார்க்கணும்னு சொல்கிறீங்களா? அது ஏன் சார்? அது வந்து 2 காரணத்துக்கு. உங்களுடைய ஐ வந்து பார்ட் ஆஃப் தி நியூராலஜிக்கல் சிஸ்டம். ஓகே. அந்த ஐயில் சூரியனை காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா சர்க்காடியன் ரிதம் ஃபிக்ஸ் ஆகும். ஆ. அதுக்காக காலையில் சூரியனை நேராக பார்க்கணுன்னு கூட இல்லை, கண்ணாடி இல்லாமல் நீங்கள் காலையில் எழுந்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் போயிட்டு வாங்க. ஓகே. எழுந்த உடனே. ஓகே. அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறமா இந்த இஞ்சி ஜூஸையும் ஹிமாலயன் சால்ட்டையும் போட்டு தண்ணியை ஊற்றி கலக்கி ஒரு 200 ml குடிங்க. ஓ! ஓகே. அது வந்து இந்த GLP-1ன்னு லிவரை சரி பண்ணி அதில் இருக்க குளுக்கோகான் அந்த ஜிஞ்சரால் வந்து வில் ஹெல்ப் யூ டு ரெகுலேட் ஆல் தீஸ் திங்ஸ். நீங்கள் அந்த ஆலிவ் ஆயிலும் இப்போ வந்து நிறைய முதல்ல வந்து எனக்கு ஆலிவ் ஆயில் எப்படி சாப்பிடணும், ஏன் சாப்பிட்றேனே தெரியாது. இப்போ இந்த சலாடாக இருக்கலாம், இல்லைன்னா தோசையாக இருக்கலாம், இட்லியாக இருக்கலாம், இப்போ எல்லாத்துக்கும் அந்த ஆலிவ் ஆயிலை போட்டு சாப்பிட்றோம். ஏன்னா 25 ml எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் சாப்பிட்டிங்கன்னா 40 பயோமார்க்கர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓ! ஆனால் அந்த ஆலிவ் ஆயில் வாங்கும்போது அது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துதா, ஸ்பெயின்லேருந்து வந்துதான், இது போர்ச்சுக்கல்லேருந்து வந்துதான் பார்த்து வாங்குங்க. இந்த 2 ஊரில் மட்டும்தான் ஆலிவ்ஸ் பறித்த 3 மணி நேரத்துக்குள்ளே ஆயில் ஆக்குவாங்க. ஓ! மீதி ஊர்லெல்லாம் 24 மணி நேரம் ஆகுது. அதனால் அதில் ஹை பாலிஃபினால்ஸ் இருக்காது. ஓ! ஆமாம். அப்புறம் இந்த ஆலிவ் ஆயிலை வச்சு குக் பண்ணுறதை விட இட்லி மேலே ஒரு 25 ml ஊற்றிக்கிங்க. அல்லது அந்த 25 ml ஆயில் அப்படியே குடிங்க. அப்படியே குடிக்கலாம். குடிச்சிங்கன்னா 3 மாதத்தில் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதில் உங்களுக்கு 40 பயோமார்க்கர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்.
நீங்கள் அந்த ஸ்லீப் பற்றி பேசும்போது ஒரு இதில் வந்து இந்த விமன் ரிக்வயர் மோர் ஸ்லீப் தென் மென் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன? ஆக்சுவலாக சில்ட்ரன் ரிக்வயர் மோர் ஸ்லீப் தென் மென் அண்ட் உமன். ஓகே. விமன் ஆல்சோ ரிக்வயர் ஸ்லீப். ஏன்னா தெரியாதனமாக முன்ன பெண் என்பவள் ஆணுக்கு அப்பதமாக உறங்கி ஆணுக்கு முன்னாலே எழுந்துக்கணும்னு சொல்லி அவங்க உறக்கத்தையும் கெடுத்துருந்தோம். ஓகே, they need to sleep. தூங்கி மின்னெழுவால் பத்தினின்னு ஒரு தவறான எல்லா ஆமாம், அது ஒரு தவறான கருத்து. ஆண்கள் பெண்களை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக நிறைய கருத்துக்கள். ஸோ அதை பற்றி எதுவும் சொல்லி நான் ப்ராப்ளத்துக்கு வர விரும்பலை. ஓகே, தமிழ்நாடுல வந்து 7 கோடி ப்ளஸ் மக்கள் இருக்காங்க சார். அவங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? இந்த தமிழ்நாட்டு மக்கள் 7 கோடி பேரையுமே முன்னுக்கு வர்றதுக்கு சிவசங்கர் ஒருவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கடவுள் ஒருத்தரை கொடுத்துருக்காங்க. அதை அம்மான்னு சொல்கிறோம், மனைவின்னு சொல்கிறோம், அக்கான்னு சொல்கிறோம், தங்கச்சின்னு சொல்கிறோம். இதனால் ஒரு 1,00,000 பெண்களுக்கு இலவசமாக 10 லட்சம் ரூபாய்க்கு ஆன காசு, ஆனால் ஃப்ரீ. இப்போ வெளிநாட்டில் படிச்சிங்கன்னா 10 லட்சம் ஆகும். அதை ஒரு பயோ ஹேக்கிங் கோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழில் இலவசமாக கொடுப்போம். அதுக்காக இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட இந்த படித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும்ல. ஆமாம். அதுக்காக வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஐசரி கணேஷோட பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, அந்த கோர்ஸை டிசைன் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில் அப்ரூவல் பண்ணி சர்டிஃபிகேட்டோட 10 லட்சம் ரூபாய் கோர்ஸை இலவசமாக 1,00,000 பெண்களுக்கு கொடுக்க போகிறோம். பயோ ஹேக்கிங்னா அவங்க என்ன அதில் கற்றுக்குவாங்க சார்? எல்லாமே, அதாவது உங்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு அதில் உமன்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சில்ட்ரன் ஹெல்த்துக்கு கொடுக்குறோம். சில்ட்ரன் ஒபிசிட்டி இப்போ இருக்குது. அந்த சில்ட்ரன் ஒபிசிட்டியை சரி பண்ணணும். உமன்ஸுக்கு மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து ரெண்டுமே ப்ராப்ளமாக இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறது? மென்ஸ் ஹெல்த் எப்படி பண்ணுறது? அதுக்கான உணவு வகைகளை எப்படி சமைச்சு அவங்களுக்கு விற்கிறது? என்ன சார், நான் ஒரு உணவு கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கிங்க. நான் இப்போ ஒரு உணவு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். கொத்து பரோட்டா, புரோட்டீன் கொத்து பரோட்டா. இந்த புரோட்டீனுக்காக புரோட்டீன் ட்ரிங்கை குடிக்கிறதுக்கு பதிலாக கொத்து பரோட்டா பண்ணுறாங்க இல்லை? அதிலே ஃபுல் வீட்டில் கொத்து பரோட்டா எப்படி வே புரோட்டீனை போட்டு, ஓகே, சிக்கன் டெண்டர் ஆயினை போட்டு, லெஸ் ஃபேட்டை போட்டு, ஆலிவ் ஆயிலில் பண்ணி ஒரு முறை கொத்து பரோட்டா சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, புரோட்டீன் கொத்து பரோட்டா 30 நாள் சாப்பிட்டாலே உங்கள் உடம்பு இம்ப்ரூவ் ஆகிடும். டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆமாம், இதுக்கும் இருக்கும். ஆனால் இந்த கொத்து பரோட்டாவை நான் பண்ணால் சென்னையில் மட்டும்தான் என்னால் விற்க முடியும். ஆனால் இந்த 1,00,000 பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கிங்க, ஷெஃப் தீனா கிட்டேயோ ஜூனியர் குப்பண்ணாவிலையோ சொல்லி இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கொத்து பரோட்டா பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டோம்னா, இந்த 1,00,000 பெண்கள் ஒரு 100 பண்ணாங்கன்னா ஒரு 1 கோடி மக்கள் கொத்து பரோட்டா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் வருமானம் கிடைக்கும். ஓகே, மக்களும் இம்ப்ரூவ் ஆவாங்க. அதனால இந்த கோர்ஸை நல்லா டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2-4 வாரத்தில் சரி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிடுது. பயோ ஹேக்கிங் ஃபார் உமன். பயோ ஹேக்கிங் ஃபார் உமன் அது வித் ஏ சர்டிஃபிகேட். ஆமாம், வந்து ஸோ தட் அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம். இப்படி திங்க் பண்ணுங்களேன், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் 1,00,000 பேர் தே கேன் பிகம் சோலோபர்னர்ஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிக்கட்டுமே. என்ன சார், விமனுக்கு 2 பவர் தான் சார். ஒன்று எஜுகேஷன், செகண்ட் தர் எபிலிட்டி டு ஏர்ன் மணி. அப்சல்யூட். ஓகே, நானே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரீ இந்தியா தான் என்னுடைய கம்பெனியோட ஸ்லோகன். எல்லா விமனும் வந்து பணம் சம்பாதிக்கணும். அவங்க கிட்ட பணம் போயிடுச்சுன்னா அவங்க வந்து பவர்ஃபுல் ஆகிடுவாங்க. அவங்க பவர்ஃபுல் ஆகிடுச்சுன்னா வீடு பவர்ஃபுல் ஆகிடும், நாடும் பவர்ஃபுல் ஆகிடும். அதனால தான் நான் வந்து அந்த விமன் ஆண்டர்ப்ரனர் கிரியேஷன் தான் நேச்சுரல்ஸோடைய மெயின் இதாகவே நாங்கள். சார், நீங்கள் பல நாடுகளை பாருங்க, அமெரிக்கா, லண்டன், ஈரோப், அவங்கெல்லாம் வளமாக இருப்பதற்கு ஒரு காரணமே என்னென்னா விமன் எம்பவர்மெண்ட். உமனுக்கு சுதந்திரம் கொடுத்தார்கள், மரியாதை கொடுத்தார்கள், பணம் பண்ணும் திறமையினை கற்றுக் கொடுத்தார்கள், அதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். எஸ்பெஷலி நீங்கள் சொல்கிற அதனால நாமளும் இந்தியாவில் பெண்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும். ஓகே, பணம் பண்ணும் வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும், அறிவுகளை கொடுக்க வேண்டும். ஓகே,
அவர்கள் ஆசைப்படுவதை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸோ இந்த பயோ ஹேக்கர்ஸ் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு மட்டும் பண்றதில்ல. அவங்க வந்து சோலோ நாட்டுக்கே பண்ணுவாங்க. ஆ. அதுதான். அதாவது பயோ ஹேக்கிங் அப்படின்னா அவங்களுடைய பயாலஜியை ஒவ்வொருடைய பயாலஜியும் அவர்களுக்கு நன்மையாக ஹேக் பண்ண கற்றுக் கொடுத்துடுவோம். ஆ. அதுதான். ஸோ அதான் இந்த கோர்ஸ் வந்தோடனே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் அந்த கோர்ஸை எங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் எங்களுடைய இவங்களே வந்து நிறைய எல்லாருக்கும் பயோ ஹேக்கிங் பார்ட்னர்ஸ். எவ்வளோ நாள் வரும் சார் அந்த கோர்ஸ்? இன்னும் 4 வீக்ஸில் 6 மாதம் கோர்ஸு. ஓகே. அவங்க படிப்பாங்க. ப்ராக்டிக்கலும் சொல்லி கொடுப்போம். அவங்களுக்கு என்னெல்லாம் அதில் படிச்சு சரியாக வரலையோ அதை ஏஐ மூலியமா ட்ரைனிங் கொடுத்துடுவோம். ம். ஏஐ வில் கைட் தம். முழுக்க முழுக்க தமிழில். ஓ. ம். இது அதை படித்து முடித்த உடனே அவங்க இந்த புரோட்டீன் கொத்து பரோட்டாவை வீட்டில் பண்ணுவாங்க. ஆ. பண்ணி வேறு யாருக்கெல்லாம் வேணுமோ கொடுப்பாங்க. அதில் போத் வெஜிடேரியன் வெர்ஷன் நான் வெஜிடேரியன் வெர்ஷன். ஓ வா. இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி பண்ணுறதுன்னு டெஸ்டிங்காக ஜூனியர் குப்பண்ணா சிஇஓ பாலச்சந்தர் இருக்கார். அவர்கிட்ட ஆமா. கொடுத்துருக்கோம். பாலச்சந்தர் தானே அவர் பேரு? பாலச்சந்தர் தான். பாலச்சந்தர். அவர் அடுத்த வாரம் சாம்பிள் அனுப்புகிறார். ஆமாம். ஜூனியர் குப்பண்ணா வந்து ஹோட்டலில் விற்கும். ம். பயோ ஹேக்கர்ஸு வீட்டில் பண்ணி மற்றவங்களுக்கு விற்பாங்க. அவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஸ்விக்கி டொமேட்டோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஹெல்த் ஆஃப் தி விமன் அண்ட் வெல்த் ஆஃப் தி விமனை இன்க்ரீஸ் பண்ணுறது 1,00,000 விமனுக்கு. இது வந்து ஆன்லைனில் வருமா சார், ஆஃப்லைனாக வருமா? ஆன்லைன்லேயும் வரும், ஆஃப்லைன்லேயும் வரும். ப்ளஸ்ஸு சார் நாம் உருவாக்குறோம். அவங்களுடைய இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. எல்லா வகையிலையும். ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஃபார்முலா அதாவது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஆமா. தே கேன் லிவரேஜ் இட். இன்னொன்று முக்கியமாக சொல்லணும். இந்த 60 வயசுக்கு மேலே நீங்கள் கண்ணை நல்லா பார்த்துக்கணும். ம். ஆமாம். ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கண்ணில் கேட்ராக்ட் இருந்தால் ரொம்ப நாளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் வெயிட் பண்ணாதீங்க. ஓகே. எவ்வளவு சீக்கிரமாக கேட்ராக்டை சரி பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணுங்க. ஓகே. 2வது உங்களுக்கு டிமென்ஷியா வரக்கூடாது, மறதி வரக்கூடாது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 3வது டென்டல் கிளீனிங் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கேலிங்கிறாங்கல்ல, கம் டிசீஸ் எல்லாம் அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு முன்னால் இந்த டென்டல் ப்ராப்ளம் தான் வரும். ஓ. ஆமாம். ஸோ ஹார்ட் டிசீஸ் ஆக்சுவலி we can predict from eyes health and dental health and also by vascular health. இது 3மே இண்டிகேஷன் ஆஃப் ஹார்ட் ஹெல்த். ஓகே.